கர்த்தர் என் கூட பேசினாரு. அதனால நான் உங்கள தேடி வந்தேன். அப்படின்னு சில போதகர்கள் சில இடங்கள்ல சொல்லிட்டு போயி, ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கோ, அல்லது ஒரு ஆஃபீஸுக்கோ, அல்லது ஒரு சர்ச்சுக்கோ போய் நிக்கிறத நம்ம கேள்விப்பட முடியும், பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் இந்த மாரி இந்த காலத்துல இண்டிவிஜுவலா யார்கிட்டயாவது பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி யார் கூடயும் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. ஏன்? ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? பிகாஸ் வேதாகமம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்படாத, முழுமை அடையாத ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் தேவன் தன்னுடைய மக்கள தன் வார்த்தைய கேட்க வைக்கிறதுக்கு ஒரு சில நபர்கள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணார். புதிய ஏற்பாட்டு காலம் வந்தப்ப அப்போஸ்தலர்கள் 12 பேரை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் மெய்ப்பர்கள், போதகர்கள் இப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணார். இந்த செட்டு கூட எது வரைக்கும் தான் வேல்யூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமம் முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் இந்த டீமுக்கு வேலை இருக்காது. எப்படி? வேதம்னு ஒன்று இல்லாதப்ப தான் ஒரு மனுஷன் தேவனோட நாம் இணையறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்போ வேதம்னு ஒன்று நம்ம கையில் வந்துருச்சோ, அதுதான் தேவன் பேசியிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. இப்போ இந்த வேதத்துக்குள்ளேருந்து தான் படித்து நாம் புரிஞ்சு நடக்க வேண்டிய வழியை தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து அந்த வேதத்தில் தேடி எடுத்து வாசித்து என்கிட்ட இருக்கிற குறையை நான் எப்படி சரி பண்ணி அடுத்த நிலைமைக்கு நான் எப்படி போகணும்னு சொல்லி நடக்கும். இதை விட்டுட்டு நான் பைபிளை படிக்காமல் யாரோ ஒரு போதகர்கிட்டையோ அல்லது தீர்க்கதரிசின்னு தன்னை சொல்லிக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட போய் என் தலையை கொடுத்துட்டு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், என்னை பற்றி கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னா கர்த்தர் கம்முன்னு இருந்துருவார். இந்த போதகர் உங்கள் தலையில் நல்லா மிளகா அரைச்சி அனுப்பிடுவார். ஏன்னா நான் கொடுத்த வேதத்தை நீ வாசிக்கலை, நான் கொடுத்த வேத வசனத்தை வாசித்து நீ உன்னை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி தியானம் பண்ணல, அப்புறம் எப்படி உனக்குள்ள மாற்றம் வரும் அப்படின்னு கர்த்தர் நம்மக்கிட்ட தெளிவாக கேட்பார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமி விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். அப்படி வரும்போது உங்ககிட்ட வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். அப்போ பரிசுத்த ஆவி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், அவர் தனி மனுஷனாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், வேலை செய்கிறவர், வேலை வெட்டி இல்லாதவர், எப்படி வேணா இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ளேருந்து வழிநடத்துது அப்படின்னா பாவத்தை குறித்து மட்டும்தான் பரிசுத்த ஆவி பேசும். நீ இந்த பிஸ்னஸை பண்ணு, நீ இந்த வேலையை செய்ய, நீ இப்படி பண்ணால் பணம் வந்துடும், நீ இதை செஞ்சனா ஆரோக்கியமாக இருந்துடுவ, இதெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு தேவையில்லாத ஒரு வேலை. பரிசுத்த ஆவியினுடைய வேலை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்படுறதுக்கான அல்டிமேட் நோக்கம் அவர் பாவத்தை விட்டு விலகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அவர் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பரிசுத்த ஆவியினுடைய நோக்கம். இதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது பரிசுத்த ஆவிக்கிட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஏமாந்துருவீங்க. அப்போது இந்த போதகர்கள் வந்து பரிசுத்த ஆவியினால் நான் உணர்த்தப்பட்டேன், பரிசுத்த ஆவி என்கிட்ட பேசிச்சே, நீ போய் இந்த சர்ச்சை கட்டு, நீ போய் இந்த ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போய். அப்போ இந்த போதகர்கள் சொல்ற மாதிரி கர்த்தர் என்கிட்ட நேற்று நைட்டு பேசினாரு, நேற்று எனக்கு உணர்த்தினாரு, இதெல்லாம் வேதத்தில் இல்லாதது. ஓகே பிரதர், பவுல், பேதுரு இவங்ககிட்டலாம் பேசியிருக்கே. பவுல் கிட்ட ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் வந்து அந்த ராத்திரியில் நின்று பேசுவார், நீ போய் அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்னை பற்றி சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தில் பவுல் உயிரோடு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலங்களில் இன்னும் வேதாகமும் வரல அவங்களுக்கு. அதனால் கர்த்தர் இறங்கி வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் எப்போ வேதம் ஒன்று முழுசாக கொடுக்கப்பட்டுருச்சோ அவர் இனி இறங்கி வந்து பேச வேண்டியதில்லை. அவருடைய ஒட்டுமொத்த மைண்டு, அவருடைய சித்தம், எதிர்கால திட்டம் எல்லாமே வேதத்துக்குள்ளே இருக்குது. இந்த வேதத்தை நம்ம தொடர்ந்து திரும்பி படித்தோம் அப்படின்னா இது ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட பேசும், உங்களை உணர்த்தும். அந்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலானது.
உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்களாலையும் அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆகவே மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு வேதத்தை நம்புங்க. அது உங்களை எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை உணர்த்தி உங்களுக்கு போதித்து உங்களை தேவனுடைய வழியில் நடத்தும்.